ஓம் சாய்ராம். இந்த ஆடியோ புக்கில் பாபாவின் உதியோட மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் வர ஒவ்வொரு எபிசோட்லேயும் பாபாவின் உதி மூலமாக நடந்த மிராக்கிள்ஸ், அதோட பவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கிற கதை இல்லை லீலை, இது பாபாவோட பக்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க இப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கு. இது எப்போ அப்படின்னா 1960 1960 நடந்த ஒரு இன்சிடெண்ட். நீலா இவங்க ஃபேமிலியோட 2 நாளைக்கு ஷிரடிக்கு போகிறாங்க. இந்த நீலா அவங்க வீட்டிலேருந்து ஷிரடிக்கு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கால் முட்டி, அந்த முழங்காலில் ரொம்ப வலி, ரொம்ப ஜாஸ்தியான ஒரு வலி இருந்தது. அவங்க பாபாவை பார்க்குறதுக்கு ஷிரடிக்கு போகிறாங்க. ஷிரடிக்கு போய் நல்லபடியாக பாபாவை பார்த்துட்டு அங்கே பாபாவுக்கு கொடுக்குற உதியை துவாரகாமாயில் வாங்கிக்கிட்டு அதை அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்த அவங்க அதை ஒரு தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு அவங்க இன்டர்னலாகவும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த முட்டியில், அந்த ஜாயிண்ட்டில் எங்கே வலி இருக்கோ அது மேலே அவங்க தடவுறாங்க. அப்புறமா அவங்க பாபா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அங்கே துவாரகாமாய் ஷிரடியிலேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அவங்க பாபா உதியை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த உதி தான் அவங்களுக்கு இருந்த அந்த பெரிய தொல்லையான அவங்க மூட்டு வலியை அது குணப்படுத்துச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த வலி எதுவுமே இல்லை. அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பெயின் இருந்தது, இப்போ அந்த உதியை தடவினோடனே இப்போ எனக்கு எந்த பெயினுமே இல்லை பாபா. இந்த உதி எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், இதை நான் பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது உதி கிடையாது, இது பாபாவே தான். இது எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா உடல் பிரச்சனைக்கும் இது ஒரு மருந்தாக இருக்கும். அதனால் நான் இதை பத்திரமா எடுத்து ஒரு கபோர்டில் வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதை ஒரு பத்திரமான பிளேஸில் வச்சா வேறு யாரும் இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் யாருக்கும் எடுக்க முடியாத ஒரு இடத்துல கபோர்டில் அவங்க வச்சிடுறாங்க. வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை பற்றி மறந்துடுறாங்க. அது அவங்களுக்கு அவங்களோட டே டு டே, அவங்களோட வேலைகள், வீட்டு வேலைகள், குழந்தைய பார்க்குறது அப்படின்னு அவங்க அதிலே பிஸி ஆகிடுறாங்க. இதை பற்றி மறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒன்று எடுக்க போனாங்க அந்த கபோர்டில். அப்போ அவங்க அவங்க வச்ச இந்த அந்த பாட்டிலில் உதி போட்டு வச்சாங்க ஒரு பாட்டிலில். அந்த பாட்டிலில் அவங்க பார்க்குறாங்க, அங்கே நிறைய பாட்டில் இருந்தது. எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி பாட்டிலாக தெரிஞ்சுது. அதில் இவங்க ஒரு பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பார்த்த விஷயம் அவங்கள ஆச்சரியத்தில் வச்சிடுச்சு. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு பாட்டிலை அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு வெள்ளை ஸ்மோக் ரிங்ஸ், அதாவது புகை. அந்த புகை அப்படியே ரவுண்டாக ஒரு புகை அதுலேருந்து கிளம்பி அந்த பாட்டிலேருந்து அந்த பாட்டிலோட மூடி மேலே இருக்கு இல்லையா, அதில் அப்படியே அது எழும்பி மேலே வருது. அவங்க ஒரு நிமிஷம் நினச்சாங்க, நான் ஒரு வேளை எதை இமேஜின் பண்ணுறேன்னா, இது என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிறாங்க, ஒருவேளை இந்த பாட்டிலை நான் ரொம்ப ஷேக் பண்ணிட்டேன், ரொம்ப ஆட்டிட்டேன், அந்த உதி பாட்டில் ஆட்டினதால அந்த ஒரு புகை மாதிரி அது வருது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு சரி எதுக்கும் நான் இப்போ என் கையை அதில் உள்ளே விட்டு கொஞ்சம் உதியை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிங்கரை, அவங்களோட ஒரு கை விரலை அதுக்குள்ளே விட்டு அந்த ரவுண்டாக வந்ததுலேயே ஒரு புகை மாதிரி அது உள்ளே அவங்க கையை விட்டு அந்த உதியை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க உதியை கை வைக்கும் போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. ஏன்னா உதி சுட சுட சூடாக இருக்குது.
அப்போது அவங்களுக்கு புரியுது, ஓ பாபா நம்மளை வந்து ப்ளெஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஷிரடியில் இருக்க அந்த துணியிலேருந்து டைரெக்டாக நமக்கு வந்து இந்த உதியை கொடுத்து அமைச்சிருக்காங்க பாபா அப்படின்றத அவங்களுக்கு அப்போ தான் அவங்க உணர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்மோக் ரிங்ஸ், அந்த புகை ரவுண்டாக இருந்தது இல்லையா, அது வந்து மறைஞ்சிடுச்சு. மறைஞ்சி இப்போ உதி வந்து நல்லா செட்டில் ஆயிடுச்சு கீழே. இப்போ அவங்க அந்த பாட்டிலை நல்லா எடுத்து, அந்த உதியை எடுத்து அவங்களோட பூஜை ரூமில் கொண்டுட்டு போய் அவங்க வச்சுக்கிட்டு பாபாவுக்கு ஒரு நன்றியை அவங்க செலுத்தினாங்க. இந்த லீலாவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த லீலா பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய் லீலா மேகசின் வால்யூம் 62 நம்பர் 5 1988 பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம். குருதேவ தத்த.